அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் இந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பவர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த பைப்ஸ் வில் பி மேக்ஸிமம் வென். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்லையும். அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் டோட்டல் ஹெட் அட் த இன்லெட் ஆஃப் த பைப். அந்த கண்டிஷன் தான் வந்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கான கண்டிஷன். ஸோ எப்போவுமே வந்து ஹெட் லாஸோட வேல்யூ வந்து டோட்டல் ஹெட்டில் 1/3 இருக்கிறது தான் மேக்ஸிமம். அதுதான் வந்து அதிகபட்சம். அவ்வளோ லாஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை விட அதிகமாக இருந்ததுன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் லெஸ் ஆகும். ஸோ டோட்டல் ஹெட் டிவைடட் பை 3 அல்லது 1/3 ஆஃப் டோட்டல் ஹெட் தான் வந்து ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஹெட் லாஸோடைய வேல்யூவாக இருந்தது அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன் மேக்ஸிமம் இருக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, check valve allows the fluid flow only in one direction, in both the direction, to change the direction, to stop. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் ஒன் டைரெக்ஷன். செக் வால்வ் யூஸ் பண்ணுறதே வந்து ஒன்லி ஒன் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதுக்கு தான். A check valve used in hydraulic circuits, it allows hydraulic liquid flow in one direction and prevents reversible, that is backflow, when the liquid in the line reverse direction. It is non-return or one-way valve. Pressurized liquid passing through a line opens the valve, while reversal of flow will close the valve, represented as follows. ஓகேங்களா, இங்கே இருக்கிற டயக்ராம் படி தான் வந்து ஃப்ளோ நடக்குது. ஸோ ஒன் வேல ஃப்ளோ ஆகுது, ரிவர்சல் ஃப்ளோ நடக்கும்போது அந்த வால்வை க்ளோஸ் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து நான் ரிட்டர்ன் வால்வ் மாதிரி தான். ஸோ செக் வால்வ்ன்றது ஒன்லி ஒன் டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ அலோவ் பண்ணுது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஹைட்ராலிக் டயாமீட்டர் DH ஆஃப் சர்க்குலர் டியூப். ஹைட்ராலிக் டயாமீட்டர் வந்து டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த டியூப். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஆனால் ஹைட்ராலிக் டயாமீட்டர் ஃபார்மில் வந்து 4A டிவைட் பை P. இதில் ஏசின்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இப்போ சர்க்குலர் பைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 இன்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா π/4 d² டிவைட் பை அதனுடைய பெரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா πd அல்லது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து πd. எல்லாம் கேன்சல் பண்ணோன்னா ஹைட்ராலிக் டயாமீட்டர் வந்து டின்னு வரும். ஓகேங்களா, ஹைட்ராலிக் டயாமீட்டர் அல்லது மாதிரி ஹைட்ராலிக் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ராலிக் டெப்த்து அல்லது ஹைட்ராலிக் டயாமீட்டர்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் பைப்புக்கு டயாமீட்டர் தான். ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த டியூப், ஹைட்ராலிக் டயாமீட்டர். The power transmission through the nozzle is maximum if the ratio of the total heat supplied and head loss due to friction is. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 3 இப்போ தான் பார்த்தோம். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் த்ரூ த பைப்பு அல்லது நாசில், அதுலேயும் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா டோட்டல் ஹெட்டில் 1/3 லாஸ் ஆஃப் ஹெட் வந்து 1/3 ஆஃப் டோட்டல் ஹெட்டாக இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். என்னென்னா த ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஹெட் சப்ளைட் அண்ட் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ H டிவைட் பை H/3. அப்போ ஆன்சர் வந்து 3ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி 3. த யூனிட் ஆஃப் சேசிஸ் கான்ஸ்டன்ட் C இந்த சேசிஸ் ஃபார்முலா. ஓகேங்களா, சியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மீட்டர் பவர் 1/2/செகண்ட். மீட்டர் பவர் 1/2/செகண்ட். இந்த சேசிஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருக்கோம். சேசிஸ் கான்ஸ்டன்ட் C is equal to C வேல்யூ வந்து ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம், இங்கே இருக்குது. ஸோ சேசிஸ் கான்ஸ்டன்ட் வந்து இந்த 4FL_V²/2GD அந்த ஃபார்முலேருந்து கொண்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா √2G டிவைட் பை F, √2G டிவைட் பை F. இந்த ஈக்குவேஷன் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து ரீரைட் பண்ணோன்னா வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் வரும். அப்போ வந்து √2G/F இன்ட்டு √MIன்னு வரும். அதில் எம்ன்றது வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த்து, ஐன்றது வந்து ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ். ஓகேங்களா, இதில் இந்த சியோட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது √2G டிவைட் பை Fன்னு வரும். √2G டிவைட் பை Fன்னு வரும். இப்போ ஜியோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ √m/s²னா நம்ம செகண்ட்ன்றது டினாமினேட்டரில் செகண்ட் கரெக்டாக வந்துடும். நியூமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பவர் 1/2ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ சேசிஸ் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா என்னென்னா √2G டிவைட் பை ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். அதே வந்து ஃப்ரிக்ஷன் எஃப்ன்றது வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். √2G/Fல எஃப்ன்றது ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதனோட யூனிட்னு ஃபார்முலான்னு பார்த்தா √2G/F, யூனிட்னு கேட்டாங்கன்னா மீட்டர் பவர் 1/2 டிவைட் பை செகண்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ எம்ன்றது ஹைட்ராலிக் மீன் டெப்த்து, ஐன்றது வந்து ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் பர் யூனிட் லென்த். நெக்ஸ்ட்டு, ஃபார் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் த மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி தட் கேன் அச்சீவ் இஸ். நமக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷனுக்கான கண்டிஷன் தெரியும், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கான கண்டிஷன் தெரியும். ஸோ அதை வச்சு எஃபிஷியன்சி கால் பண்ணி, எஃபிஷியன்சி வந்து அவுட்புட் டிவைட் பை இன்புட் எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நமக்கு வந்து என்னது, ஹெட் லாஸ் போக ரிமைனிங் உள்ள ஹெட் தான் நமக்கு அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஹெச் மைனஸ் ஹெச்எஃப் டிவைட் பை ஹெச். அதில் ஹெச்எஃப் வந்து h/3 இருந்துச்சுன்னா பவர் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்எஃப் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹெச்எஃப் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு h/3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1 - 1/3 வரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 66.7%. ஸோ 67%. ஸோ ஒரு பைப்பில் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்னா அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 67% இருக்கும். ஆப்ஷன் டி. For steady, fully developed flow inside a straight pipe of diameter d, neglecting gravity effects, the pressure drop delta P over a length L and the wall shear stress tau W are related by. So shear stressக்கும் சேஞ்ச் அதாவது ப்ரெஷர் ட்ராப்புக்கும் உள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்கிறாங்க, ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ, அதுபோக டயாமீட்டர் வந்து டின்னு சொல்லிட்டாங்க. கிராவிட்டி எஃபெக்ட் கிடையாது, ப்ரெஷர் ட்ராப் மட்டும், கிராவிட்டி எஃபெக்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சியர் ஸ்ட்ரெஸ்க்கும் டெல்டா பிக்குள்ள ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டவு சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி இன்டூ டி டிவைடட் பை 4L. இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல், ஓகேங்களா. ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல், சியர் ஸ்ட்ரெஸ்னால வர்ற ஃபோர்ஸும் இந்த ப்ரெஷர் ப்ரெஷர் ட்ராப்னால வர்ற ஃபோர்ஸும் ஈக்குவல் தான். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ சியர் ஸ்ட்ரெஸ்னால் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. அப்படி அதாவது ஃபோர்ஸ் வேணும்னா ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா எடுத்துக்குவோம். அதே மாதிரி ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் கேட்டால் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியாவும் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து ஸ்டெடி ஃப்ளோ அண்டு ஃபுல்லி டெவலப்டுன்னு சொல்லும்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ரெண்டு சைட்லையும், அதாவது ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல், ஃபோர்ஸ் டியூ டு சியர் ஸ்ட்ரெஸ், ஃபோர்ஸ் டியூ டு ப்ரெஷர் ட்ராப் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் கேல்குலேட் பண்ணுறோம். அதாவது சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அந்த சியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிற ஏரியா என்னது, டவ், அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ πdl. அதே மாதிரி ப்ரெஷர் ட்ராப் ஆக்ட் ஆகிற ஏரியா வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஸோ π/4d². அப்போது ரெண்டு சைடும் வந்து ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது அதில் பை எல்லாம் கேன்சல் ஆகி டயாமீட்டரோட ஒரு பவர் கேன்சல் ஆகி ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா டவு W இஸ் ஈக்குவல் டு, அதாவது வால் சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி இன்டூ டி டிவைட் பை 4Lனு வரும். சரிங்களா. ஜஸ்ட்டு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, இந்த பக்கம் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. அதில் ஸ்ட்ரெஸ் எங்கே ஆக்ட் ஆகுன்னு பார்க்கணும், அது பைப்போட சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுது, வால் சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் ஆக்ட் ஆகுது. ஸோ கரஸ்பாண்டிங் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிது. ஸோ டெல்டா பி இன்டூ டி டிவைட் பை 4L தட் இஸ் ஈக்குவல் டு வால் சியர் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு, the head loss in a sudden expansion from 6 cm diameter pipe to 12 cm diameter pipe in terms of velocity v1 in the smaller diameter pipe is. ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்றாங்க. நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து சடன் எக்ஸ்பான்ஷன் அந்த கண்டிஷனுக்கான ஹெட் லாஸ் ஃபார்முலா தெரியணும். அதாவது மெயின் ஹெட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சிடரபிள் ஹெட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து முதல் ப்ரியாரிட்டி வந்து நம்ம எது கொடுப்போம்னா ஃப்ரிக்ஷன் லாஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு 4 or 5 சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த ஹெட் லாஸ் நடக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சடன் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது ஒரு ஃப்ளோவில் திடீர்னு சடன் எக்ஸ்பான்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிற ஹெட் லாஸ்க்கான ஃபார்முலா வந்து v1 - v2 the whole square divided by 2g. v1 - v2 the whole square divided by 2g. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த v1/2/2g காமனாக எடுத்துடுறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 - v2/v1 the whole square வரும். 1 - v2/v1 the whole square. இதில் வெலாஸ்டிக் வந்து நம்ம v2/v1 the whole square இருக்குது. வெலாஸ்டிக் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்சார்ஜ் டிவைடட் பை ஏரியான்னு எடுத்துக்கலாம். டிஸ்சார்ஜ் டிவைடட் பை ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா dq இல்லை v2/v1 வந்து ஜஸ்ட் d1/d2 ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. v2/v1 இல்லை, அது வெலாஸ்டிக் வந்து டிஸ்சார்ஜ் பை ஏரியான்னு எடுத்துக்கலைங்க, d1² divided by d2² எடுத்துக்கிறாங்க. 1 - d1² by d2² the whole square. இதில் வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் இங்கே, அதாவது the head loss in a sudden expansion from 6 cm diameter pipe to 12 cm diameter pipe. அப்போ d1 பார்த்திங்கன்னா 6, d2 வந்து 12 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ சால்வ் பண்ணும்போது 9/16 v1² by 2g கிடைக்குது. இதில் இந்த v2/v1 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு
d1 ஸ்கொயர் பை d2 ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. a1 v1 ஈக்குவல் டு a2 v2. ஸோ நமக்கு என்ன வேணும், v2 பை v1 வேணும். அப்போ a1 பை a2ன்னு வரும். ஏரியா ஃபார்மில் வந்து π/4 d ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த v2 பை v1 நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா d1 ஸ்கொயர் பை d2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா சிம்பிள் தான். அதாவது சடன் எக்ஸ்பான்ஷன்னா v1 மைனஸ் v2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2g. அதுலேருந்து இந்த v1 ஸ்கொயர் பை 2g காமனாக எடுத்துகிட்டு, ஏன்னா இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டரில் இருந்தால் தான் நமக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா படி நம்ம சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த v1 பை 2gயை காமனாக எடுத்துடுறாங்க. v1 ஸ்கொயர் பை 2g காமனாக எடுத்துக்கிறாங்க. அப்போ உள்ளே வந்து 1 மைனஸ் v2 ஸ்கொயர் v2 பை v1 வரும். அப்போ இந்த v2 பை v1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு d1 ஸ்கொயர் பை d2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 9/16 v1 ஸ்கொயர் பை 2g. For laminar flow in a round pipe, the energy correction factor is laminar flowக்கு வந்து எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு கேட்டால் அது வந்து 2. அதே வந்து மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னு கேட்டால் அது வந்து 1.33. இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லேமினார் ஃப்ளோவுக்கு எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 2, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.33. அதுவே டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.33. அதே மாதிரி மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.2. ஸோ ரெண்டுமே வந்து லேமினார் ஃப்ளோவோட லெஸராக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேமினார் ஃப்ளோவுக்கு எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 2, டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.33. லேமினார் ஃப்ளோவுக்கு மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.33 அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு 1.2 வருது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த 1.33ன்றது 1.2 மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் 1.2ன்றது சில இடங்களில் அதோட லெஸராகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வரும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேட்குறது வந்து எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லேமினார் ஃப்ளோன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு the velocity along the radius of pipe of 0.1 meter radius varies as u is equal to 10 into 1 minus r by 0.1 the whole square meter per second. ஸோ வெலாசிட்டி பார்த்திங்கன்னா அலாங் த ரேடியஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் அதனுடைய வெலாசிட்டி ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் பாருங்கள் 10 into 1 minus r by 0.1 the whole square. அதாவது ரேடியஸோட வேல்யூ மாற மாற வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The viscosity of the fluid is 0.02 Newton second per meter square. The maximum value shear stress in Newton per meter square கேட்குறாங்க. ஸோ shear stress கேட்குறாங்க. விஸ்கஸ் ஃப்ளோ, அதாவது நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இங்கே வந்து வெலாசிட்டி அலாங் த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா டியூ பை டிஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ டியூ பை டிஆர்னு பண்ணும்போது யூ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 10, அதாவது 10 காமனாக இருக்குது. 10 மைனஸ் 10 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 0.1 இன்ட்டு 0.1 வரும். சால்வ் பண்ணும்போது 10 மைனஸ் 1000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வருது. இப்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டியூ பை டிஆர். ஓகேங்களா? டியூ பை டிஆர் வந்து என்ன ஆகும்னா 10 டிஃப்ரென்ஷியேட், அதாவது ஃபஸ்ட்டு யூன்றதே வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறாங்க. உள்ள 10 வந்து மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறாங்க. அதாவது 10 மைனஸ் 1000 ஆர் ஸ்கொயர் வருது. அதுக்கப்புறம் டியூ பை டிஆர் எடுத்துக்கிறாங்க. ஸோ 10 டிஃப்ரென்ஸ் பண்ண 0 மைனஸ் 1000 ஆர் ஸ்கொயர் வந்து மைனஸ் 2000 ஆர்னு வரும். இப்போ டியூ பை டிஆர் அதில் ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டில் தான் அவங்க கேட்குறாங்க என்ன சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு எப்போ கிடைக்கும்? அட் தி வாலில் தான் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து வாலில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் வந்து ரேடியஸ் ஆர் எடுத்துக்கிறாங்க. ரேடியஸ் ஆறுன்ற வேல்யூ என்னது, இங்கே ரேடியஸ் வந்து 0.1 மீட்டர். அப்போ அந்த மேக்ஸிமம் சியர் வந்து அட் த ரேடியஸில் தான் நடக்கும். சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியல் டைரெக்ஷனில் டிஸ்டன்ஸ் வேரியாக சிஎஸ்எஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வாலில் மேக்ஸிமமாக இருக்கும். வாலில் என்ன ரேடியஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பைப்போட ரேடியஸ் தான். ஸோ அதனால் டியூ பை டிஆர் அட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.1. அந்த ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூ 0.1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -200 கிடைக்கும். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு -4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்து வித் சிம்பிளோட ஆப்ஷன்ஸில் இருக்குது. அதனால் நம்ம -4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு the hydraulic gradient line is always above the energy gradient line, the velocity head below the energy gradient line, always above the closed conduit, always sloping down in the direction of flow. இதில் வந்து ஆப்ஷன் பி நல்லா எக்ஸாக்டாக இருக்குது. ஏன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட்டை தான் நம்ம டோட்டல் எனர்ஜி கிரேடியன்ட் லைன் சொல்லுவோம், அல்லது எனர்ஜி கிரேடியன்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனர்ஜி கிரேடியன்ட்லேருந்து வெலாசிட்டி ஹெட்டை ரிமூவ் பண்ணோம்னா அது ரிமைனிங் உள்ள ஹெட்டை தான் வந்து நம்ம ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் சொல்லுவோம்.
So option B, the velocity head below the energy gradient line is known as hydraulic gradient line. Okay, next, major losses in the pipe are due to the major loss வந்து எதனால் வரும்னு கேட்குறாங்க. என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்டு, ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட், வால்வ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், பைப் பென்ஸ், இது எல்லாமே ஒரு லாஸ் தான். பட் மேஜர் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மைனர் லாஸில் வரும். சடன் எக்ஸ்பான்ஷன், பெண்ட் லாஸு, என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் லாஸ் எல்லாமே. ஆனால் வந்து ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் தான் வந்து மேஜர் லாஸில் வரும். ஸோ லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இஸ் கால்டு மேஜர் லாஸ் பிகாஸ் இட்ஸ் மேக்னிட்யூட் இஸ் ஜென்ரலி ஹை ஆஸ் கம்பேர்ட் டு அதர் லாஸஸ். ஆப்ஷன் பி. Next, pressure reducing valve is actuated by the fluid pressure at, ஓகேங்களா, pressure reducing valve is actuated by the fluid pressure at downstream அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டவுன்ஸ்ட்ரீமில் தான் வந்து இந்த ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்னால தான் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறாங்க. Pressure reducing valve is actuated by the fluid pressure at the downstream. It is normally an open type two-way valve. An open type two-way valve that allows the liquid pressurized system to flow through it until a required or desired set pressure is reached downstream. டவுன்ஸ்ட்ரீமில் ப்ரெஷரோட வேல்யூ ரெக்வயர்ட் ப்ரெஷர் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த வால்வ் வந்து ஓப்பனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் தி ப்ரெஷர் பைப்லைன் அட் இட்ஸ் அவுட்லெட், தட் இஸ் டவுன்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஒன்லி. இது வந்து டவுன்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் தான் இதை டவுன்ஸ்ட்ரீமில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இட் இஸ் அ ப்ரெஷர் ரெகுலேட்டிங் அட் டவுன்ஸ்ட்ரீம் ஆஃப் லைன். ஸோ டவுன்ஸ்ட்ரீமில், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அதாவது பைப்போட ஃப்ளோ டுவர்ட்ஸ் தி டவுன்ஸ்ட்ரீம் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த சைடில் தான் வந்து இந்த வால்வை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் இஸ் ஆக்சுவேட்டட் பை த ஃப்ளூயிட் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டவுன்ஸ்ட்ரீமில் உள்ள ப்ரெஷர் தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஃபார் நான் சர்க்குலர் டக்ட் த ஹைட்ராலிக் டயாமீட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், அதில் ஏனா செக்ஷனல் ஏரியா ஆஃப் த டக்ட்னு சொல்லிட்டாங்க, பினா வெட்டட் பெரிமீட்டர் ஆஃப் த டக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து 4A டிவைடட் பை பி. ஓகேங்களா, 4A டிவைடட் பை பி. அதில் நான் சர்க்குலர் டக்ட்னு சொல்கிறாங்க. நான் சர்க்குலர் டக்ட்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ 4A டிவைடட் பை பி தான். ஓகேங்களா, அதாவது என்ன சர்க்குலராக இல்லாமல் வேறு என்ன ஷேப் கொடுக்குறாங்களோ அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன, அதனுடைய பெரிமீட்டர் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஸோ சிம்பிளி 4A டிவைடட் பை பி. சர்க்குலர்னு வரும்போது நம்ம கிராஸ் செக்ஷனல் ஏரியா π/4d², பெரிமீட்டர் வந்து πdன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டயாமீட்டரே கிடச்சிரும். ஸோ ஹைட்ராலிக் டயாமீட்டர் ஃபார் சர்க்குலர் பைப்னா அது வந்து சிம்பிளி டயாமீட்டர். அதுவே நான் சர்க்குலர் டக்ட் அப்படின்னா 4A டிவைடட் பை பி, அதில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, the velocity distribution across a section of circular pipe having viscous flow is given by, இந்த viscous flow வந்து velocity distributionக்கான கண்டிஷன் ஃபார்முலா கேட்குறாங்க. அது வந்து ஒரு டெரிவேஷன், அந்த டெரிவேஷனுடைய ரிசல்ட்டை தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, u is equal to u maximum into 1 minus r/r the whole square. ஓகேங்களா, இதில் வந்து u maximumன்றது மேக்ஸிமம் வெலாசிட்டி, 1 மைனஸ் ஸ்மால் ஆர்ன்றது அந்த லொக்கேஷன், அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்றது, டிவைட் பை கேபிட்டல் ஆர்ன்றது பைப்போட ரேடியஸ். ஓகேங்களா, ஸோ யூ மேக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் r/r த ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூவோட வேல்யூ, யூவோட ஃபார்முலா. சப்போஸ் யூ மேக்ஸிமம் என்னென்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆரோட வேல்யூ வந்து, அதாவது ஸ்மால் ஆர் வந்து எப்போ 0 ஆகுதோ அப்போ வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா r² டிவைட் பை 4μ இன்ட்டு மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ், மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ். இது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கான வேல்யூ. பைப்புக்கு எப்போவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ மேக்ஸ் டிவைடட் பை யூ மீன், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி. மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷியோ பிட்வீன் மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் மீன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2. எப்போவுமே பைப்புக்கு இது ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை மீன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு, in pipe flow loss of it due to sudden contraction is given as, நம்ம sudden expansion பார்த்தோம் v1 minus v2 the whole square divided by 2gன்னு. அதே மாதிரி sudden contraction கேட்குறாங்க. இதில் sudden contraction சொல்லும்போது ஆப்ஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அந்த ஃபார்முலாக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி v2² divided by 2g, அதாவது எக்ஸிட் வெலாசிட்டி v2² divided by 2g into 1/cc minus 1 the whole square. v2² divided by 2g into 1/cc minus 1 the whole square. இப்போ பாருங்கள் cc வேல்யூ, if cc is not given, cc அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணோன்னா 0.5 v2² divided by 2gன்னு எடுத்துக்கலாம். 0.5 v2² divided by 2g. ஸோ இந்த சடன் கான்ட்ராக்ஷன் வரும்போது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் நமக்கு தெரியணும்.
ஃபார்முலாவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இருந்தது அப்படின்னா V2 ஸ்கொயர் பை 2G இன்ட்டு 1/Cc - 1 த ஹோல் ஸ்கொயர். அப்படி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனோட வேல்யூ இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா 0.5 இன்ட்டு V2 ஸ்கொயர் டிவைட் பை 2Gன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சடன் கான்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு, if the pipe diameter is suddenly enlarged such that velocity of flow is decreased from 8 meter per second to 2 meter per second, the head loss due to this enlargement will be. நமக்கு சடன் எக்ஸ்பான்ஷனால் வர்ற ஹெட் லாஸ்க்கான ஃபார்முலா தெரியும். V1 - V2 the whole square divided by 2G. அதில் V1 8 meter per second, V2 வந்து 2 meter per second இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.18 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, இங்கே வந்து லிக்விட் வந்து வாட்டர் அப்படின்றது ஆப்ஷன் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இஃப் த பைப் டயமீட்டர் சடன்லி என்லார்ஜ்டு such that the velocity of flow is decreased from 8 meter per second to 2 meter per second. ஸோ எங்கேயுமே ஃப்ளூயிட் கொடுக்கல, நம்ம ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு நம்ம அதை வாட்டர் நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.18 மீட்டர். நெக்ஸ்ட்டு, ப்ரெஷர் ட்ராப் இன் அ விஸ்கஸ் ஃப்ளோ த்ரூ த சர்க்குலர் பைப் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் லென்த் கேபிட்டல் L with fluid of density rho, viscosity mu and flowing with average velocity V is given by. இது வந்து ஹேகன்-பாய்சலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் 32 μL டிவைடட் பை ரோஜி டி ஸ்கொயர்ன்றது வந்து ஹெட் லாஸு. அவங்க கேட்குறது வந்து ப்ரெஷர் ட்ராப் கேட்குறாங்க. ஸோ ப்ரெஷர் ட்ராப்னா என்ன அர்த்தம்? ரோஜி ஹெச். ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபிக்ஷன் லாஸோட ஈக்குவேஷனோட ரோஜி மல்டிப்ளை பண்ணால் ரோஜி கேன்சல் ஆகும். ரிமைனிங் வந்து 32 μL டிவைட் பை டி ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, ஸோ ப்ரெஷர் லாஸ் இன் அ சர்க்குலர் பைப் இன் அ விஸ்கஸ் ஃப்ளோ, அதுக்கான ஆன்சர் வந்து 32 μL டிவைட் பை டி ஸ்கொயர். ஆனால் இங்கே கொஸ்டினில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டினாமினேட்டரில் வந்து 2 ஸ்கொயர் 4 வரும். அதனால் 4 32 கேன்சல் ஆகும்போது 8ன்னு வரும். ஆன்சர் வந்து 8 μL டிவைட் பை ரோஜி ஆர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 8 μUL டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இதில் கூட கீழே ரோஜிலாம் வருது, பட் அவங்க கேட்குறது வந்து ஹெட் லாஸ் கிடையாது, ப்ரெஷர் ட்ராப் தான் கேட்குறாங்க. அதனால் வந்து டினாமினேட்டரில் ரோஜி வரக்கூடாது. 8 μVL டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கேட்டதுனால ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, த ஸ்லோப் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜி லைன் இஸ் ரெஃபர் டு ஆஸ். ஓகேங்களா, டோட்டல் எனர்ஜி லைனுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எனர்ஜி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி கிரேடியன்ட். ஓகேவா, த ஸ்லோப் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜி லைன் இஸ் ரெஃபர் டு ஆஸ் எனர்ஜி கிரேடியன்ட் லைன், வேர்ஆஸ் த ஸ்லோப் ஆஃப் தி பீசோமெட்ரிக் ஹெட் இஸ் ரெஃபர் டு ஆஸ் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஸோ பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் டேட்டம் எனர்ஜி அதை சொல்லுவோம். சாரி, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்லோப் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜி லைன் கேட்குறாங்க. டோட்டல் எனர்ஜி லைன் சொல்லும்போது அதனுடைய ஸ்லோப் வந்து எனர்ஜி கிரேடியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எனர்ஜி கிரேடியன்ட். அதே வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனுடைய ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா பீசோமெட்ரிக் ஹெட் வந்து the slope of the total energy line is referred to as energy gradient line, whereas the slope of the piezometric head is referred to as hydraulic gradient line. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பீசோமெட்ரிக்கோட ஸ்லோப் வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் சொல்கிறாங்க. முதல்ல வந்து எனர்ஜி கிரேடியன்ட் லைன் என்னது, எல்லா ஹெட்டும் ஆட் பண்ணணும். P by rho g plus V square by 2G plus Z. ஹைட்ராலிக் கிரேடியன்ட்னா P by rho g plus Z மட்டும், ப்ரெஷர் ஹெட்டும் டேட்டம் ஹெட்டும் மட்டும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து V square by 2G கைனட்டிக் ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி லைனுடைய ஸ்லோப் வந்து எனர்ஜி கிரேடியன்ட், ஆப்ஷன் சி. The ratio of average velocity to maximum velocity for steady laminar flow in circular pipe. இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நியூமரேட்டரில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியும் டினாமினேட்டரில் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியும் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 2ன்னு பார்த்துருக்கோம் பைப் ஃப்ளோவில். இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/2. ஏன்னா கேட்குறது என்னது, மீன் வெலாசிட்டி டிவைட் பை மேக்ஸிமம் வெலாசிட்டி. மேக்ஸிமமோட மீன் வந்து கம்மியாக தான் இருக்குது எப்போவுமே, அப்போது லெஸ் தென் 1 தான் வரணும். ஸோ 1/2. ஆக்சுவலி மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை மீன் வெலாசிட்டின்னு கேட்டதாங்க ஆன்சர் வந்து 2. ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் லேமினார் ஸ்டெடி ஃப்ளோ இன் அ சர்க்குலர் பைப் இஸ் given by U average is equal to U maximum divided by 2. Average velocity for laminar steady flow between two stationary plate is 3/2 U maximum. ஓகேங்களா, அதாவது U average by U maximum வந்து 1.5ன்னு சொல்கிறாங்க இங்கே இந்த டூ ஸ்டேஷ்னரி பிளேட்டில். ஓகேங்களா,
இதில் வந்து ஆவரேஜ் velocity ஃபார் லேமினார் ஸ்டெடி ஃப்ளோ பிட்வீன் டூ ஸ்டேஷ்னரி பிளேட்டு. இதுவே ஸ்டேஷ்னரி பிளேட்டுக்கு பிட்வீனில் கேட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் velocity இஸ் ஈக்குவல் டு 3/2 u மேக்ஸிமம் வருது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மீன் வெலாசிட்டியை விட மேக்ஸிமம் வந்து கம்மின்னு லோன்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்சர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இது வந்து இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஆன்சர் பார்த்துக்குவோம். பட் இது வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்குவோம். ஆவரேஜ் velocity பை u மேக்ஸிமம் வந்து பிட்வீன் ஸ்டேஷ்னரி பிளேட்டுக்கு என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மற்றபடி இது கன்ஃபார்ம். இந்த சர்க்குலர் பைப்புக்கு u max டிவைட் பை u மீன் வந்து 2 வரும். இங்கே கேட்குறது u மீன் பை u max, அதாவது ஆவரேஜ் velocity பை மேக்ஸிமம் velocity கேட்குறாங்க, அதனால் 1/2 ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.